ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை எதுவும் டவுட் இருந்தால் கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான். அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்டு, அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர்லாம் வரும். அந்த பொருள் எதுவும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு மினியேச்சர் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணிப்பானை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சைஸ் இது பீஸ் தாங்க. 3 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நம்ம பெரிய செட்டு ஃபுல்லாக போட்டிருந்தோம். அது நிறைய பேர் வந்து நல்ல கனமாக உள்ள சொம்பு. நிறைய பேர் வந்து அந்த மொத்த மினியேச்சர் செட்டை அவ்வளோ காஸ்ட் நிறைய பொருள் வரும்போது அது வாங்க முடியலைங்கிறதுனால கொஞ்சமாக போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்ததுனால இப்போ ஒரு 4 பீஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். இது சிங்கிளாக வேணாலும் வாங்கிக்கலாம், இப்போ 4 வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த ஒரு பீஸ் வந்து தனியாக அவங்களுக்கு 700 வருங்க சொம்பு. அதே மாதிரியே அடுத்ததாக பார்க்குறது ஒரு பாத்திரம், அது பானை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான். இதுவும் 3 இன்ச்சு சைஸ் இது. நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். இது செட்டிநாடு பொருட்கள் எல்லாமே மினியேச்சராக இருந்தாலும் நல்லா அழுத்தமாக இருக்கும், கனமாக இருக்கும். ஒவ்வொரு பொருளுமே யூனிக்காக இருக்கும். இன்னும் பல வருஷம் அப்படியே இருக்குங்கிற மாதிரி. அது அந்த பானையும் 700 விலை கொடுக்குறேங்க. இந்த இது வந்து ஒரு குழம்பு குண்டா மாதிரி இருக்கக்கூடியது, 2.5 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. இந்த பீஸ் வந்து 500 விலை கொடுக்குறேன். தனித்தனியாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு சின்ன பீஸ், சின்ன குண்டா மாதிரி இருக்கக்கூடியது தான். இது வந்து உங்களுக்கு 400 விலை கொடுக்குறேங்க. இதுவும் 2.5 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. இப்போ உங்களுக்கு இது எல்லாமே 700, 500, 400 தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை இது 4 அப்படியே உங்களுக்கு செட்டாக வாங்குறதுனாலும் உங்களுக்கு 2300 வரும். நம்ம 2200 வாங்கிக்கலாம். ஏன்னா கொரியர் காஸ்ட்டு உங்களுக்கு குறையிறதுனால நம்ம 2200 வாங்கிக்கலாம். இப்போ சொல்கிறது இப்போ 4 பீஸாக வாங்கினா 2200ங்க. தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கோங்க. அப்புறம் நம்ம வேறு ப்ராடக்ட் சேர்த்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய பூஜை தட்டு, பூத்தட்டுன்றது சின்னது வந்து பூத்தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கக்கூடியது. சைஸ் வந்து 1.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 800 விலைக்கு கொடுக்குறேன். அதிலே பெருசு வந்து நல்ல பூஜை தட்டு மாதிரி, அர்ச்சனை தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கக்கூடியது. அர்ச்சனை தட்டு, பூஜை தட்டுலாம் தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா அது பொருட்கள் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்கறதுனால, புழங்கு பொருட்களாக இருக்கிறதுனால. இது வந்து உங்களுக்கு பெருசு வந்து 1400 விலை கொடுக்குறேன். 2 சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம், தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது பித்தளை டம்ளர் தாங்க. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு டம்ளரு. இது வந்து உங்களுக்கு ஒரு டம்ளர், மொத்தம் 5 டம்ளர் இருக்குது. அப்படியே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன், தனித்தனியாக கொடுக்கல. சைஸ் வந்து 3.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய டம்ளர். ஒவ்வொரு டம்ளருமே அந்த காலத்தில் உள்ள டம்ளரு இனிஷியல் போட்டிருக்கோம், பட் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். பழைய டம்ளருங்கிறதுலே நம்ம போடுற ப்ராடக்ட் எல்லாமே அந்த காலத்தில் உள்ள பழைய ப்ராடக்ட் தான். பட் அதோட கண்டிஷன் இன்றைக்கி இருக்க மாதிரியான கண்டிஷனில் பார்த்து செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். 3.5 இன்ச்சுக்கு 3.5 இன்ச்சு ஒரு 1/4 லிட்டர் பிடிக்கக்கூடியது. என்னோடய விரல் தெரிகிற அளவுக்கு பல போட இருக்குது பாருங்கள். அந்தளவு கண்டிஷனோட பொருட்கள் கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வரோம். அது வந்து 2200 விலை கொடுக்குறேங்க, 5 டம்ளரும். அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான். இது வந்து நல்ல, இதுவும் அந்த கொஞ்சம் அந்த காலத்தில் உள்ளது தான். உங்களுக்கு சைஸ் வந்து பாருங்களேன், சின்ன சைஸு. அதாவது இப்போ வர விளக்கலாம் அப்படின்னா இது வந்து ஹைட்டு வந்து 5 இன்ச்சு தான், 4 இன்ச்சு தான் ஹைட்டு. 4 இன்ச்சு ஹைட்டுக்கு 5 இன்ச்சு அகலம். நல்ல அகலமான விளக்கு. ஹைட்டு கம்மி, ஆனால் அகலமான விளக்கு. அகலமான விளக்குக்கு உள்ள குழியெல்லாம் வந்து பார்த்தோம்னா நல்ல ஆழமான குழி, நல்ல எண்ணெய் ஊற்றுறதுக்கெலாம் நல்லாவே இருக்கும். 7 முக விளக்கு எப்பயாவது தான் கிடைக்கும். அந்த இதெல்லாம் சின்ன விளக்கில் இந்த அளவுக்கு அழுத்தமாக நல்ல அகலமான விளக்காக இருக்குது. 800 விலை கொடுக்குறேங்க அந்த பீஸு. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு சட்டி தான். அடுக்கு சட்டினா இந்த கண்டிஷனை பார்த்தா பொருளை விட்டுட்டு வரவே மனசு இல்லை, அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு கண்டிஷனில் இருக்குது. கண்ணாடி மாதிரி பலன்னு இருக்கக்கூடியது, அவ்வளோ ஒரு மஞ்சள்னு இருக்கக்கூடியது. அந்த மஞ்சள் தன்மையும் அவ்வளோ ஒரு பித்தளைக்கானது வந்து பார்த்தா உங்களுக்கு, நீங்கள் வாங்கி பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோவில் கூடுதலாக சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. உள்ள ஈயமும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. எல்லாமே வந்து மேலே மட்டும் 2 எழுத்து போட்டு இனிஷியல் போட்டிருக்காங்க. மற்ற எந்த இடத்துலையுமே பேரெல்லாம் கிடையாது. நல்லா அப்படியே சீர்க்கு வைக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நம்ம பெண்களுக்கு சீர்க்கு வைக்கிறதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். 5 பீஸ் இருக்கக்கூடிய செட்டு, 5மே நல்ல கண்டிஷனில். ஒரு சீர்க்கு வச்சோம்னாலே அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சோம்னா அப்படியே ஒரு பொருள் வச்சதுக்கான ஒரு நிறைவு இருக்கும் நமக்கு. சைஸ் எல்லாமே அதே மாதிரி உள்ளேயும் நல்ல ஈயம்,
அந்த ஒரு கைரேகை கூட படாத அளவுக்கு இருக்குது. இந்த மேலாக இருக்கிற பாத்திரத்தில் மட்டும்தான் அந்த கைப்பட்டு ரேகை இருக்குது, நம்ம எடுத்து தூக்குறது எடுக்கிறதுல. மற்ற பாத்திரத்துலலாம் அந்த கைரேகை கூட படலை, அந்தளவுக்கு அவ்வளோ பத்திரமா வச்சுருக்காங்க. வெயிட் பார்த்தோம்னா ஹெவி வெயிட்டாக இருக்குங்க, பார்க்க பளபளப்பாக இருக்குங்கிறதுனால புது பொருள்லாம் நினச்சிக்க வேண்டாம், இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய பொருட்கள். அதே மாதிரி கண்டிஷன், ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் லேசாக பட்டுச்சுனாலே அதிர்வு வந்து அப்படி வெங்கலம் மாதிரி இருக்குது அதிர்வு. சைஸ் வந்து உங்களுக்கு 6 இன்ச்சுக்கு 7.25 இன்ச்சு சின்னது, ஒரு 2 லிட்டர்கிட்ட பிடிக்கும். பெருசு வந்து ஒரு 3 லிட்டர்கிட்ட பிடிக்குங்க. 7 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 5.25 கிலோ வெயிட்டு. கிலோ வந்து 1600 விலைக்கு கொடுக்குறேங்க. 8400 வரும் மொத்தமாக. இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்காது இந்த கண்டிஷனில். உங்களுக்கு கண்டிஷனும் நல்ல கண்டிஷனாக இருக்குது. கிலோ ரேட்டுக்கு உங்களுக்கு வெயிட் ரேட்டுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். கிலோ 1600 தான் ரேட்டு போட்டிருக்கோம். 8400 5.25 கிலோ வெயிட்டு 8400 விலை கொடுக்குறேன். 8400ங்க. அடுத்ததாக பார்க்குறது 2 பித்தளையில் இருக்கக்கூடிய 2 தூக்கு தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய தூக்கு. சைஸ் வந்து 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு, 2 லிட்டர் கெப்பாசிட்டி. சின்னது வந்து 5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு, 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுவும் நல்ல ஈயத்தோட நல்ல ஃப்ரெஷ் பீஸாக புதுசாக இருக்கக்கூடியது. பொருள் விற்கிறத விட எங்களுக்கு வாங்குறதுங்கிறது, பொருள் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ டிமாண்டாக இருக்குது. நம்ம சொல்லி வச்சு தான் ஒவ்வொரு தடவையும் நான் பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன், தொடர்ச்சியாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால. இது ரெண்டுமே என்ன எதுக்காக செட்டாக போட்டிருக்கோம்னா, மூடி வந்து ஒரே மாதிரி மூடி, அந்த வரம்பு டிசைனும் ஒரே மாதிரி இருக்கும், மூடியும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம மோஸ்ட்லி வந்து அந்தந்த பொருட்களை நம்ம பிரிக்கிறது இல்லை, அப்படி அப்படியே போடுறது. மோஸ்ட்லி செட்டாக தான் எல்லாருமே எடுக்கிறாங்க, அதனால தான் செட்டாக போடுறேன். உங்களுக்கு தனித்தனியாக இருந்தாலும் நம்ம ரேட்டு சொல்கிறோம், அவ்வளோதான். சின்னது வந்து உங்களுக்கு 1300 பெருசு வந்து 1900 ரெண்டு சேர்த்து 3200 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு டைனிங் டேபிளில் வச்சு நம்ம திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்குள்ளே சட்னி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்குள்ளே டைனிங் செட்டு தான். யூஸ்வலாக இந்த மாதிரி செட்டு கிடைக்காது, இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த மூடி வந்து கிடைக்கவே கிடைக்காது, அதாவது கைப்பிடி உள்ள மூடி. இது வந்து ஈஸியாக நம்ம எதுவும் பொருள் நம்ம வச்சோம்னா அந்த திறந்து மூடுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரியாக இருக்கக்கூடியது. இந்த டைப்பில் மூடி கிடைக்கவே கிடைக்காதுங்க. எப்போயாவது இந்த தடவை எனக்கு இது 3 செட்டாக கிடைக்கவும் அப்படியே போட்டிருக்கேன். நம்ம ஒரு சட்னியோ எதுவும் குழம்போ எதுவும் ரைஸோ எது வேணாலும், இப்போ பானைனா கொஞ்சமாக ரைஸோ இதெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே டைனிங் டேபிள் எடுத்து வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறையா பேர் வந்து யூடியூப்லாம் வீடியோ போடுறவங்கலாம் பொருள் சமைச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சு அதை காமிக்கிறதுக்கு வச்சுக்கிறவங்களும் வச்சுக்கலாம். நல்ல கண்டிஷனில் உள்ளது. சைஸ் வந்து சின்னது வந்து உங்களுக்கு 3 இன்ச்சுக்கு 4.5, அடுத்தது வந்து 4க்கு 4.5, அடுத்து 4க்கு 4 இன்ச்சு, பெருசு பானை டைப்பில் உள்ளது 4 இன்ச்சுக்கு 6 இன்ச்சுங்க. இந்த செட்டாக தான் அப்படியே விலை கொடுக்குறேன். 4400 4400ங்க. அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு முறம் தான். இந்த முறம் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு முறம், நல்ல அந்த உள்ளே இருக்க என்கிரேவிங் டிசைனோடையே இருக்குது. அதே மாதிரி ஹெவி, கொஞ்சம் நார்மல் வெயிட்டை விட நல்ல வெயிட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு முறம். ஒவ்வொரு பொருளுக்குமே அதோட கண்டிஷன் வச்சு தான் அதை நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. நம்ம அங்கே வாங்குறதுமே அதை பொறுத்து தான் ரேட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம வாங்குகிற இடத்துல. இது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய முறம், நல்ல என்கிரேவிங் டிசைனும் இருக்குது. சைஸ் வந்து 9 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. வெயிட்டும் நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடியது. 1700 விலை கொடுக்குறாங்க. 1700. அடுத்ததாக பார்க்குறது இரும்பில் இருக்கக்கூடிய ஒரு உரலும் உலக்கையும் தான். இது நல்ல ஹெவி வெயிட் இருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்தது, இங்கே உள்ள இரும்பு உரல் உலக்க கிடையாது. இதில் வந்து ஸ்டார் மார்க் போட்டிருக்கோம், வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்தது. அந்த காப்பி அரைக்கிற கிரைண்டரு இல்லை மசாலா கிரைண்டர்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த கம்பெனியோட சேர்ந்தது. இதெல்லாம் வெளிநாடுகளில் இங்கிலாந்து மேய்க்குது. இது வந்து உங்களுக்கு நல்ல மிளகு ஜீரகமே நுணுக்கலாம், நானே யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறது. நல்ல கண்டிஷன். 4 இன்ச்சு உரல் வந்து 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. உலக்க வந்து 7 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. நல்ல ஹெவி வெயிட்டு, இரும்பு தாங்க, ஆனால் அந்த காலத்தில் உள்ள பீஸு. 1900 விலைக்கு கொடுக்குறேன். நல்ல மிளகு ஜீரகமே நுணுக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். இது வந்து உங்களுக்கு 1400 விலைக்கு கொடுக்குறேன். நல்ல வித்தியாசமான பீஸு, ஒரு அட்ராக்டிவாக வித்தியாசமான ஒரு ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா, அதுக்காக எடுத்துகிட்டு வந்தது. ஒவ்வொரு நாளும் மங்கில் வந்து வித்தியாசமான பொருட்கள் போடுறோன்னு பார்த்து எடுத்துகிட்டு வரோம். கிடைக்கிறது ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி இது ஒன்று தான் கிடச்சிருக்கு, போட்டிருக்கேன். 1400ங்க. அது 5 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு சைஸு. அடுத்தா பார்க்குறது ஒரு மரத்தில், தேக்கு மரத்தில் உள்ள பர்மா தேக்கு மரம்னு சொல்கிறோம். பர்மா தேக்கு மரத்தில் செஞ்ச ஒரு பாக்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எந்த இடத்துலையும் டிவிஷன்லாம் இல்லை, நீட்டாக இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில், மரமும் அவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. நல்ல அந்த கார்னர்லாம் எவ்வளோ ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நம்ம பீரோவில் நம்ம பணமோ நகையோ எடுத்து வச்சு உள்ளே வச்சுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு சைஸ் வந்து ரொம்ப கச்சிதமான ஒரு சைஸு. 7 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு சைஸ் பாக்ஸோட சைஸு. ஹைட் வந்து 6 இன்ச்சு வரும். 2800 2800 விலை கொடுக்குறாங்க.
2800. புழங்கு பொருட்களாகவும் யூஸ் பண்ணுற பொருட்களாகவும் தான் பார்த்து பார்த்து நம்ம போட்டுட்ருக்கோம். நல்ல கண்டிஷனில் உள்ள பெட்டிங்க. மல்டி பர்பஸாக அவங்கவுங்க எப்படி தேவைக்கோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனை. இதுவும் இன்றைக்கி பார்க்குற இந்த மனையும் ரொம்ப வித்தியாசமான ஒரு இதே மாதிரி இன்னொரு பீஸ் வேணுன்னா கிடைக்காது. அந்த காலத்து பீஸ் இப்போ செஞ்சது கிடையாது. ஒரு மேலே டிசைன் மாதிரி கொடுத்து நல்லா அழகாக பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு கட்டம் விட்டு ஒரு கட்டம் பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் பார்த்தா தேர் மாதிரி டிசைன் இருக்கும். அதில் பார்த்தோம்னா அவ்வளோ ஒர்க்கு வேலைப்பாடு, சின்ன இதுவாக இருந்தாலும் அவ்வளோ வேலைப்பாடு இருக்கும். அது போக கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு ரதம் மாதிரி அந்த தேருக்கான வீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் சாமி சிலைகள் வைக்கிறதுக்காக உள்ள மனை இது. சாமி சிலைகள் வச்சுக்கலாம், இல்லை விளக்கு வைக்கிறதுக்கு கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. வித்தியாசமான ஒரு மனை. 4 சைடுமே இந்த டிசைன் செய்யவே இன்றைக்கி ஆள் கிடையாது. தேர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைனு. சின்ன சின்ன ஒர்க்குமே பார்த்தோம்னா அவ்வளோ கைவேலைப்பாடு. மேலேயும் அதே மாதிரி அந்த டிசைனு. இது மெயினாக சாமி சிலைகள் வச்சுக்கிறதுக்கு, இல்லைன்னா வெள்ளி விளக்கு மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம வச்சு மகாலட்சுமி பூஜை அந்த மாதிரி விளக்கு பூஜை செய்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இது நகராது. நம்ம கை வச்சு தள்ளினோம்னா அது வீல் நகரும். நார்மலாக வைக்கும்போது அழுத்தமாகவே இருக்கும். 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. ஹைட் 2.5 இன்ச்சு. நல்ல கண்டிஷனில் நல்லா அழுத்தமாக இருக்கக்கூடியது தான். 3400 ரூபாய், 3400 விலைக்கு கொடுக்குறேங்க. இதே இப்போ ஒரு பீஸை இன்னொரு தடவை எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுங்கன்னா கிடைக்கிறதுக்கு, இது இப்போ செஞ்சதுன்னா மறுபடியும் அதே மாதிரி பீஸ் கிடைக்கும். இது 100 பீஸ் கிடைக்காது. நல்ல 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு நீளாகலாம். ஹைட் 2.5 இன்ச்சு. ரேட்டு 3400 ரூபாங்க, 3400. இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் எல்லாமே அவ்வளோதாங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.